கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரத்தான் நீங்கள் ஓட்டிக்கலாம். நான் 96 தான் கலைஞர் இருக்கும்போது அவர் இருக்கும்போதே நான் அப்போ நான் போகல. மறுபடியும் சும்மா சம்பிரதாயிகமான போய் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. 2001 நீங்கள் தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு இல்லை 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு கொஸ்டின். ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? அவருடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறது அவன் மனசில் வச்சு. கமல் சார் சந்திச்சு 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பற்றி. இல்லைங்க, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நடிகர் சினிமா போயாச்சு, புடிதல் கமிஷன் பார்க்க போகிறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் சும்மா சம்பிரதாயிகமான போய் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு உங்களுடைய அறிவுரை ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது டெஃபினட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். இன்னொன்று அவருடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறது அவன் மனசில் வச்சு வந்திருக்காங்க. ஒரு திராவிட கட்சி இல்லாத ஒரு கட்சி தமிழகத்தை ஆள்றாங்க. இது என்ன மாதிரியான இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்? சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை கரெக்டாக விஜய் வந்தார். அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ் 100% சினிமா புகழ் அவ்வளோ ஒரு கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோஷியல் மீடியா அது நல்ல ஒரு படம். ஓகே, ஏற்கனவே முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவில் நீங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துருக்கீங்க. விஜய் பதவியேற்கும் போது உங்களுக்கு அழைப்பு வந்துச்சா? நீங்கள் கலந்து கொள்ளாத போதும் அது ஒரு சமூக வலைதளங்கள் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. உங்களுக்கு முதலமைச்சர் அந்த ஏற்ப விழா ஸ்வேரிங்கன்னு எதில் கலந்துருக்கேன் நான்? என்ன பழைய எதுலேயும் கிடையாது. சிறப்பு வந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. இன்னும் ஸ்வேரிங்கன்னே பண்ணலைங்க. அந்த அழைப்பு நான் 96 தான் கலைஞர் இருக்கும்போது அவர் இருக்கும்போதே நான் அப்போ நான் போகல. 15 டேஸ்க்கு அப்புறம் நான் வெளியே போயிருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு கலைஞர் சார் கேட்டார், உங்களை பார்க்கணும், நான் வரத்தான் நீங்கள் ஓட்டிக்கலாம். ஐயோ நானே வரேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்படி நேரடியாக வந்து மக்கள் மாற்றம் வேணுன்றதை இந்த தேர்தல் மூலியமா உணர்த்திருக்காங்க. 2001 நீங்கள் தேர்தல் கட்சி வச்சிருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் என்ற ஒரு சொல்லப்படுகிறது. அது தவறு விட்டுமோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை 100% வெற்றி பெற்றுப்பாங்க, அதில் டவுட்டே கிடையாது. பட் ஆனால் அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? வேறு கொஸ்டின்.